மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். செய்தியை வழங்குவோர் LED மாரியப்பன், கிருஷ்ணமூர்த்தி, முத்துமாரி மற்றும் சரவண சீனிவாசன். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் இதயம் ரோட்டரி, காவேரி மருத்துவமனை ஆகியவை இணைந்து இலவச இருதய முகாம் விருதுநகரில் உள்ள ரோட்டரி ஹாலில் வைத்து நடைபெற்றது. இதற்காக ரோட்டரி மாவட்டத்தின் மிக சிறப்பான திட்டமாக கருதக்கூடிய இலவச கர்ம வீரர் காமராஜர் பெயர் கொண்ட இருதய பாதுகாப்பு ஊர்தியானது ஊர்ந்து வருவதை நாம் காண்கிறோம். மக்களின் சேவை மகத்தான சேவை என்று கூறுவார்கள். அந்த சேவையை செய்வதற்காக கர்ம வீரர் காமராஜர் பெயர் கொண்ட இந்த வாகனமானது ஏராளமான ஏழை எளிய மக்களை பாதுகாக்க வந்து கொண்டிருக்கிறது. இந்த பயணம் தொடர ரோட்டரி மாவட்ட சங்கங்கள் மிகவும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, ராம்நாடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களிலும் வலம் வரும் இந்த வாகனம் பல்வேறு மக்களுக்கு சேவைகளை புரிந்து வருகிறது. மக்கள் எப்படி வருகிறார்கள் என்பது குறித்து கருத்து கேட்டோம். கேபிள் டிவியில் பார்த்து வந்தேன். போஸ்ட்டும் பார்த்தாங்க. ரோசல்பட்டி நான் போஸ்ட்டு பார்த்து தான் பண்ணேன். திருச்சியிலேருந்து வர்றேன். தற்செயலாக ஞாயிற்றுக்கிழமை இங்கே மார்க்கெட்டுக்கு வந்தேன். அப்போ பஸ் ஸ்டாண்ட் இல்லாட்டி எங்களுக்கு தெரியாது, முதல்ல அங்கெல்லாம் நோட்டீஸ் ஒட்டலை. வரும்போது அங்கே ஒட்டி இருந்துச்சு. நான் வரும்போது எப்போவுமே என்னுடைய பழக்கம் நோட்டீஸ்லாம் பார்த்துக்கிட்டே போவேன். அந்த பழக்கத்தில் பார்த்தேன். செவ்வாய்க்கிழமை இங்கே கருமாதி மடத்துக்கிட்டேன்னு போய் ஏற்கனவே நான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு செக்கப்புக்கு வரணும்னா மதுரை போகணும்னாலும் ரூபா நிறைய செலவாகுமே, ஃப்ரீயாக அங்கே பார்க்குறாங்களேன்ட்டு வந்துட்டேன். விளம்பரம் எங்கள் கடையில் நோட்டீஸ் கொடுத்துட்டு போனாங்க. அதில் பார்க்கும்போது ஒரு நல்ல இதாக இருக்குது, நம்ம கலந்துக்கிறோமேன்னு முதல் நாளே அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன். அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு குறுகிய காலத்தில் வந்துடுங்க, வந்தனே சரிண்ணா கலந்து வைக்க எல்லாரும் சரி நல்ல சிஸ்டமாக இருக்குன்னு வந்து பார்க்க வந்தேன். அவன் சொல்லி தெரிஞ்சு வந்தேன். வணக்கம் சார் ரோட்டரியில் இருக்கார். அதான் ஹார்ட்டு செக் பண்ணு சொன்னாங்க. நம்ம பண்ணுவோன்னாங்க. அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணோம். சரி பண்ணிட்டு போவோம் அப்படின்னு. நாங்கள் விருந்தினர் தான். எங்கள் வீட்டுக்கார் பிஜேபி கட்சி ஆஃபீஸில் இருக்காங்க. ரோட்டரி கிளப்லேருந்து நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. பரிசோதனை பண்ணிக்கலான்னு நாங்களும் 15 முன்பு தெரிஞ்சு வந்து வைப்போம். எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு? அவங்க பிஜேபி கட்சி ஆஃபீஸில் இருக்காங்க. அதுலேருந்து ரோட்டரி கிளப்பில் நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. மோடிஜி பிறந்தநாள் ஒட்டி நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் தெரிஞ்சு வந்துருப்பாங்க. சேனலில் போட்டாங்க சார், அதை வச்சு பார்த்துட்டு வந்தோம் சார். நேற்று முன்னுரிமை வந்துட்டு எனக்கு வந்திருக்கோம். எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெளியில் உள்ளதுக்கும் இங்கே ஃப்ரீயாக பார்க்குறதுக்கும் எப்படி நினைக்கிறீங்க? இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். பார்த்துட்டு தான் சார் ஒப்பீனியன் சொல்ல முடியும். நான் ரோட்டரி இல்லை கிட்டத்தட்ட 2014 உறுப்பினராக இருக்கேன். இந்த மாதிரி இதயம் பாதுகாப்பு இதில் முத்துநாச்சி தலைமையில் ரொம்ப சிறப்பாக அதை செஞ்சிட்ருக்காங்க. அது இன்றைக்கி இங்கே நான் இந்த முகாம் நடத்துறதுக்காக ஏற்கனவே போஸ்டரு, டிவி, ஆன்லைன் லிங்க் எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் ஆன்லைன் லிங்க்கில் நானும் என் மனைவிக்கு பயஞ்சோம். இந்த முகாம் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள். காவேரி மருத்துவமனையிலிருந்து செவிலியர்கள் மற்றும் டாக்டர்கள் நேரடியாக அவர்களுக்கு பிளட் ப்ரெஷர், இரத்த மாதிரி உள்ளிட்டவைகளை மிக அருமையாக செய்து வருகிறார்கள். மிக சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்த இந்த மருத்துவ முகாமில் அன்றைய தினம் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காலை முதல் மாலை வரை தங்களுடைய பரிசோதனைகளை
பொறுமையுடன் பார்த்து சென்றனர். இது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இளம் டாக்டர்கள் சென்னையிலிருந்து வந்து அவர்களுக்கு இருதயம் குறித்த சோதனைகளை மிக கவனமாகவும் நேர்த்தியாகவும் கவனித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வண்டகன் கம்பெனியின் நிறுவனர் ஜவஹர் நம்மிடம் வண்டகன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட நிர்வாக இயக்குனர். என்னுடைய நிறுவனத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் 3212 டிஸ்ட்ரிக்டின் கீழே கேன்சர் டிடெக்ஷன் ப்ரோக்ராம் நடந்தது. எவ்வளோ பெரிய கிஃப்டட் நாங்கள் அப்படின்னா, எனி கைண்ட் ஆஃப் ஹெல்த் செக்கப்பாக இருக்கட்டும், ஐ செக்கப்பாக இருக்கட்டும், எங்களோட ஃபேக்ட்ரிஸில் உள்ள எம்ப்ளாயீஸுமே அதை நாங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஒரு உயிரை காப்பாற்றிருக்கோங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி கேன்சர் டிடெக்ஷன் ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட்டு ஒரு 6 months பிஃபோர் 6 months இல்லை 1 year பிஃபோர் வந்து எங்கள் ஃபேக்ட்ரியில் நடக்கும்போது வந்து மேடம் விஜயகுமாரி மேடம் தலைமையில் தான் நடந்தது. இன்ஃபேக்ட் வந்து பிரஸ்ட் கேன்சர் டிடெக்ஷன் நடந்ததில் வந்து அதில் ஒரு 3 பெண்களுக்கு வந்து அறிகுறி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக்கப் போனதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு நாங்கள் செக் பண்ணியிருப்போம். அதில் 3 பேருக்கு அறிகுறி இருந்தது. அதில் ஒரு பொண்ணுக்கு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லிட்டு. அவங்க ட்ரீட்மெண்ட் போய் செஞ்சு வந்து இப்போ நல்லபடியாக இருக்கிறாங்க. ஒரு பெருமை என்னென்னா, ரோட்டரி மூலியமாக வந்து எங்கள் நிறுவனம் பெனிஃபிட் அடைஞ்சு எங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு ரோட்டரி 3212 ரோட்டரி ப்ரொடக்ஷன் காரணங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இந்த இருதய பாதுகாப்பு ஊர்தியில் இசிஜி, எக்கோ போன்றவைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அது எவ்வாறு எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை பென்டகனுடைய நிறுவனர் ஜவஹரிடம் முன்னாள் ஆளுநர் ஏகேஎஸ் முத்து மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் தலைவர் ராஜீவன், முன்னாள் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு விரிவாக எடுத்து கூறினார்கள். இசிஜி எடுக்கும் அறையானது குளிரூட்டப்பட்ட அறை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அறையினுள் எத்தனை பேர் இருக்க முடியும், அதற்கு ஏற்றவாறு மிக சிறப்பாக பேருந்தை வடிவமைத்து இருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்காக மிக சிறப்பான அமைப்பினை முன்னாள் ஆளுநர் ஏகேஎஸ் முத்து செய்து இருந்தார். இது ரோட்டரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது. முன்னாள் உதவி ஆளுநர் ஜாகிர் ஹுசேன் நான் கன்சியூமர் ஆளுநர் சேர்மனாக நியமித்த மாவட்ட ஆளுநர் மீரான் கான் சலீம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி காமராஜர் ஹார்ட் கேம்ப், இந்த மொபைல் வேன் வந்து இன்றைக்கி வந்து பார்க்கும் பொழுது மிக தரமான ஈகோ செக்கிங் மற்றும் அனைத்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட செக்கிங்லாம் வந்து ஃப்ரீயாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது போக இன்றைக்கி ஒரு 10 மணி அளவில் விருதுநகர் நகரத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேலே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கி உட்காந்துருக்குறாங்க. இது போக ஒரு 300 பேர்கிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதாக கேள்விப்பட்டோம். இந்த 150 பேரும் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் அவங்கள வந்து கூட்டு போய் க்யூர் பண்ணுற அளவுக்கு ரோட்டரி 3212 வந்து மிக முக்கியமாக இந்த பணியை செஞ்சு கொண்டு இருப்பதாக நம்மளுடைய முன்னாள் கவர்னர் இதய முத்து அவர்கள் கூறியுள்ளார்கள். ஸோ இது போன்ற ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் உறுப்பினர்கள் அனைவரும் இதில் ஈடுபாடுடன் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அனைவர்களையும் வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். விருதுநகர் மாவட்டம். என் பேர் கலாராணி. ஆக்சுவலாக வந்து இந்த மொபைல் வேன் வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ரோட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து போலியோ எப்படி வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுற எவ்வளோ எடுத்தாங்களோ அதே மாதிரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த இருதய நோய் சம்மந்தப்பட்ட அனைத்துமே வந்து நல்ல ஒரு மொபைல் வேனை கொடுத்து செக் பண்ணி விருதுநகர் மாவட்டத்தில் இருதயம் இல்லாத ஒரு நோய் கொண்டு வரணும். மக்கள் வந்து நல்ல ஹேப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெடிக்கல் செக்கப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு தீர்வு காண்றதுக்கு வந்து ரோட்டரி கிளப்பில் வந்து அனைத்து வசதிகளுமே செஞ்சிட்ருக்காங்க, செய்வாங்க. அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப நன்றி. இது ரொம்ப வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கேம்ப் வந்து ஆக்சுவலாக வந்து கர்ப்பப்பைக்கெல்லாம் வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் பரிசோதனைக்கெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் வந்து இந்த மொபைல் வண்டி வந்து இங்கே கொண்டு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் மக்கள் இது வந்து ஒத்துழைச்சி கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக உள்ளே வந்து நார்மலாக வந்து செக்கப் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா உள்ளே இசிஜியும் எக்கோவும் எடுக்கிறாங்க. அது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து எல்லா மக்களுமே பயன்படுத்துறதுக்கு வந்து ரோட்டரி கிளப்பு
காவேரி ஹாஸ்பிட்டல் இதே முத்தண்ணாச்சி அவருக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் நாங்கள் மக்கள் எல்லாருமே. ஏன்னா இது ஒரு ஒரு வாய்ப்பாக வந்து கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இந்த இசிஜி எக்கோ எடுக்கிறதுக்கு வெளியே வந்து மினிமம் வந்து ஒரு 3000 சார்ஜ் பண்ணுவாங்க. அது இங்கே வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அதனால் மக்களுக்கு வந்து ரொம்ப பூவர் மக்களுக்கெல்லாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அனைவரும் வந்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப இந்த ரோட்டரி கிளப் வந்து எவ்வளவோ நல்லா பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்த நாட்டு வந்து டாக்டர் அசோகன் அவர் அந்த காலமே 30 வருஷத்துக்கு முன்னாடி அத்தனை மெடிக்கல் செமினார் அது இதுலாம் விருதுநெல்லாம் வச்சு பண்ணாங்க. இன்னும் இப்போ முத்துநாச்சியும் வச்சு பார்த்து நல்லா இது பண்ணுறாங்க. கிரேட் ராயல் சல்யூட் டு ரோட்டரி. தேங்க்யூ. என் பேர் சுலைமான். நான் இந்த விருதுநகரில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். ஒரு பஸ்ஸு 1 கோடி ரூபா பஸ்ஸில் இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ரோட்டரி கிளப்பு நம்ம மக்களுக்காக இவ்வளோ சேவை செய்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா டெஸ்ட்டும் நல்லபடியாக பொறுமையாக எல்லாம் இருந்து பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுபடி எல்லா மக்களும் இந்த பஸ்ஸு நம்ம ஊருக்காக வந்திருக்குது. எல்லோரும் நல்லபடியாக பயனடைகிறதுக்கு நம்ம எல்லாம் உதவி செய்யணும். ரோட்டரி கிளப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த சேவை வந்து ரொம்ப மக்களுக்கு அவசியமான சேவை. விருதுநகர் ரோட்டரி சங்கம் வந்து இந்த பாரம்பரியமான இந்த இந்த ஒரு அற்புதமான சேவையை பொதுமக்களுக்காக செய்வதில் நான் அதனுடைய பெரிய டைரக்டர் என்ற பொறுப்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப அற்புதம். அது இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. வேறு இதே மாதிரி அடுத்தடுத்து விருதுநகர் சங்கம் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதில் வந்து இப்போ அடுத்த வாரம் கூட 29ஆம் தேதி குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை கேம்ப் நடத்துகிறோம். அதுக்கும் எல்லாத்தையும் வர வைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையெல்லாம் சிவியராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். வணக்கம், எல்லா மக்களுக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு திட்டம். விருதுநகர் நகர தந்தை, நாங்கள் அழைப்பது அப்படித்தான், நகர தந்தை இதே முத்தண்ணாச்சி அவர்கள் ரோட்டரி சங்கத்தின் மூலம் இவங்களுடைய பெஸ்ட்டு ஃபெசிலிட்டி 1.5 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு காரில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாம் செக் பண்ணி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லோரும் இதை பயன்பட பாருங்கள். எல்லா மக்களும் இதை பயன்படணும். அதனால் அண்ணாச்சிட்டு நான் கேட்டிருக்கேன், இது எல்லா மக்களுக்கும் எல்லா ஸ்கூலுக்கும் இதை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அண்ணாச்சி சரின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இசிஜி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எக்கோ, அதே மாதிரி அந்த இன்னொன்று காமிச்சாங்க, அந்த நம்ம 2 இது எடுத்தாங்கன்னு அதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இல்லை, வெளியுதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, நம்மளுக்கு அங்கே ஃபீஸ் கிடையாது, இங்கே ஃப்ரீயாக பண்ணுறாங்க. மெயின் சுவிட்சே அதுதான். எக்கோ எடுக்கிறதுக்கோ, இசிஜி எடுக்கிறதுக்கோ, சுகர் பார்க்குறதுக்கோ, ப்ரெஷர் பார்க்குறதுக்கோ எந்த இதுவுமே அவங்க காசே வாங்காமல் அருமையாக ஒரு ஃபங்க்ஷன் நல்லா நடத்திட்டாங்க. நன்றி, தேங்க்யூ, நன்றி. அது மாதிரி சிவகுமார். செக்கப் கண்டுக்காக வந்தேன். வெளியில் பார்க்குற விட இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. வெளியில் பார்த்தோன்னா எப்படி குறைஞ்ச 2 ரூபா 2500 வந்துடும். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா செக்கப் எல்லாமே நல்லா பார்க்குறேன், டாக்டர் நல்லா பார்க்குறாங்க, எல்லாமே சர்வீஸ்லாம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது. ரொம்ப பயனாக இருக்குது. ஆமாம், இலவசமாக பார்த்துருக்கேன். இலவசமாக தான். அதான் எனக்கு வந்து கொஞ்சம் இருக்கிற சூழ்நிலைக்கு மனப்பிரச்சனைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ரோட்டரி மாவட்டம் 3000 முன்னாள் ஆளுநர் கோப்ஸ் என்ற கோபாலகிருஷ்ணன் மருத்துவ முகாமிற்கு வருகை தந்தார். அவரை முன்னாள் ஆளுநர் AKS முத்து ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் சங்க நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் தலைவர் ராஜீவன் முகாம் குறித்து விளக்கங்களை
மிக தெளிவாக எடுத்து கூறினார். அதனைத் தொடர்ந்து எத்தனை முகாம்கள் நடைபெற்றுள்ளன, இதன் மூலம் பயன்பெற்றவை எத்தனை பேர் என்பது குறித்து முன்னாள் ஆளுநர் ஏகேஎஸ் முத்து விரிவாக எடுத்து கூறினார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஆளுநர் கோப்ஸ் முகாம் நடைபெறும் இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டார். முகாம்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன, டாக்டர்கள் எவ்வாறு பரிசோதனை செய்கிறார்கள் என்பது குறித்தும் மிகவும் தெளிவாக எடுத்து கூறப்பட்டது. செயலாளர் சுசீந்திரன் எந்தெந்த பகுதியில் என்னென்ன சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்பதை எடுத்து கூறினார். முன்னாள் ஆளுநர் கோப்ஸ் உடன் அவருடைய மனைவியார் வந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மிக சிறப்பான முறையில் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வந்ததற்கு முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ணன் ரோட்டரி மாவட்டம் 321க்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் மிகவும் சிறப்பான தினம் என்று கூறிய அவர், ரோட்டரி மாவட்டம் மிக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதுவும் ஏழை எளிய மக்களுக்காக இந்த இலவச இருதய பாதுகாப்பு மருத்துவ முகாமானது மிகவும் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் என்று பெருமைப்பட கூறினார். இந்த திட்டத்தை வெகுவாக பாராட்டினார். எந்தெந்த பகுதிகளும், அதாவது மக்கள் மிகவும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு தேவையான உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன என்பதை எடுத்துக் கூறினார். அதனைத் தொடர்ந்து தர்ம வீரர் காமராஜர் பேருந்தில் ஏறி அதில் என்னென்ன வசதிகள் இருப்பது என்பதை ஆய்வு செய்தார். இசிஜி எடுப்பது பற்றியும் நேரில் சென்று ஆய்வு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனை பார்வையிட்ட அவர் நமது தினதரணிக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: பெருமை மிகு பாரம்பரியமிக்க ரோட்டரி சங்கம், விருதுநகர் ரோட்டரி சங்கம் இன்று இங்கு நடைபெற்று வரும் மருத்துவ முகாம், முக்கியமாக இருதய நோய்களை கண்டறியும் முகாம், ஹார்ட் கேம்ப் நடத்துகிற ஒரு மொபைல் வேன் இங்கே இருக்குது. விருதுநகர் சங்கத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த மொபைல் வேன் ஒரே நாளில் ஒரு 150 பேருக்கு மேலே ஹார்ட் செக்கப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும் ரோட்டரியில் இருக்கிறது பெருமையாகவும் இருக்கிறது. விருதுநகர் சங்கம் இது போன்ற பல திட்டங்களை செய்திருந்தாலும் இந்த திட்டம் வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை 2000 நபர்களுக்கு மேல் இந்த திட்டத்தில் ஒரே மாதத்தில் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 3 மாதங்கள், ஜூலை முதல் இன்று வரை 3 மாதங்களில் 2000 நபர்களுக்கு மேல் பயனடைந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இருதயம் பற்றிய கேம்ப் என்று சொன்னாலும் கூட இங்கே 7 விதமான டெஸ்ட் இங்கே எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 7 டெஸ்ட் எடுத்து அதில் யாருக்கு ஸ்பெஷலைஸ்டு ஸ்க்ரீனிங் தேவையோ அவங்கள இங்கே இந்த பஸ்ஸுக்கு அனுப்புகிறாங்க. இங்கே இசிஜி, எக்கோ எல்லாம் இருக்குது, டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ கன்சல்டேஷன் முடிச்சுட்டு ஃபர்தர் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மொபைல் வேனை பில்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அதை கேம்பாக கன்வெர்ட் பண்ணி மக்கள் மத்தியில் அந்த திட்டத்தை பற்றி எடுத்து சொல்லி மக்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதை தொடர்ந்து செய்யுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஸோ அதற்கு காவேரி ஹாஸ்பிட்டல் விருதுநகர் சங்கத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. விருதுநகர் சங்கத்திற்கும் காவேரி மருத்துவமனைக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. கோபாலகிருஷ்ணன் கோப்ஸ் என்று நாங்கள் எல்லோரும் ரசித்து அழைக்கும் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் டிஸ்ட்ரிக்ட் 3000 அவர்கள் வருகை இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றது. அவர்கள் மட்டுமல்ல, அவர் துணைவியாரோடு இங்கு வந்திருக்கின்றார். இருவரையும் இந்த நேரத்தில் அன்போடு நான் வரவேற்கின்றேன். அது மட்டுமல்ல, ஒரே ஒரு செய்தி, அது என்னவென்றால் மார்ச் முடிய ஏப்ரல் முதல் வாரம் கூட ரிசர்வேஷன் இந்த பஸ்ஸுக்கு ஆகிவிட்டது என்ற அந்த செய்தியையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏப்ரல் 2025 வரைக்கும் புக் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் 321
இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு இருக்கின்றது என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ கோபாலகிருஷ்ணன்ஜி. இந்த திட்டத்தை கொண்டு வர்றதற்கு மிக முக்கிய காரணமாக அண்ணாச்சி காரணமாக இருந்திருக்கிறாங்க. மதுரை காமராஜர் அறக்கட்டளை, கரெக்டுங்களா? காமராஜர் பேரில் செய்கிறோம். காமராஜர் அறக்கட்டளை அவங்களுடைய தொழில் நிறுவனத்தின் மூலமாக, இதயம் நல்லெண்ணெய் மூலமாக அவங்க வந்து இந்த திட்டத்திற்கு நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களுக்கு ரோட்டரியின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இந்த கேம்பில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸ்பெஷலி வந்து இன்றைக்கி அவங்க அண்ணாச்சி அவங்கள பார்க்குறப்போ எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. இந்த ஏஜில் இவ்வளோ ஒரு ஆக்டிவாக மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ எங்கள் சங்கத்துக்கும் வந்திருக்காங்க, கரூருக்கு வந்திருக்காங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பர்டிகுலராக விமனுக்கு நிறைய அவங்க வந்து ஹைஜீன் பற்றி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அழகாக அதை பண்ணணும்னு ஆசைப்பட்டு நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அதோடு இன்றைக்கி நடக்கிற ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே வந்து ஒரு டச்சிங்காக தான் இருக்குது. ஸோ என்னோடய சன்னோட பர்த்டே இன்றைக்கி, அதில் இப்போ கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக தான் பார்த்துட்ருக்கோம். தேங்க்யூ அண்ணாச்சி. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். விருதுநகர் ரோட்டரி சங்கம் மற்றும் விருதுநகர் இதயம் ரோட்டரி சங்கம் காவேரி மருத்துவமனையுடன் இணைந்து பொதுமக்களுக்கு இருதயம் மற்றும் நுரையீரல் பரிசோதனை முகாம் 17வது முகாம் இன்று 17ஆம் தேதி விருதுநகர் ரோட்டரி சங்க வளாகத்தில் வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் எத்தனையோ பயனாளிகள் வந்து பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நமது ரொட்டேரியன் ராமலிங்கம் அவர்கள் பதிவு செய்து நமக்கு எல்லாருக்கும் தகவல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முதற்கண் நன்றி. வணக்கம். ரோட்டரி இயக்கத்தின் ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வாக இன்றைய நாளை கருதலாம். பொதுவாக சர்வீஸ் அபவ் செல்ஃப் எனும் ரோட்டரி தாரக மந்திரத்தை மனதில் கொண்டு இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது என்ன அப்படி ஒரு நிகழ்வு என்றால், இன்று கர்மவீரர் காமராஜர் ஹார்ட் கேர் பஸ் ஒன்று ஏற்கனவே நமது மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக ஹார்ட் கேர் சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றது. இந்த திட்டத்தை இதயம் முத்து அண்ணாச்சி, நமது பிடிஜி முத்து அண்ணாச்சி அவர்கள் சுமார் 45 லட்சம் ரூபாய் அவருடைய ஒரு நன்கொடையாலும் நமது ரோட்டரி பன்னாட்டு அறக்கட்டளையினுடைய ஒரு நிதி உதவியாலும் இணைந்து சுமார் 1,30,00,000 ரூபாய் செலவில் இந்த ஊர்தி ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஊர்தி திருநெல்வேலி காவேரி மருத்துவமனை மூலமாக இந்த ஊர்தி இயங்கி வருகிறது. அந்த வகையிலே இன்று 17வது திட்டமாக, சேவை திட்டமாக இன்று விருதுநகர் ரோட்டரி சங்கமும் இதயம் ரோட்டரி சங்கமும் மற்றும் காவேரி மருத்துவமனையும் இணைந்து இன்று இங்கே விருதுநகரில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 195 பயனாளிகள் இன்று பதிவு செய்திருந்தனர். இன்று மதிய வேளை இப்பொழுது கிட்டத்தட்ட 100 பயனாளிகளுக்கு மேலே பரிசோதனை செய்து முடிக்கப்பட்டு அவரவர்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு நிறைவு பெற்றாகிவிட்டது. இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விருதுநகர் ரோட்டரி உறுப்பினர்களும் ரோட்டரி இதயம் உறுப்பினர்களும் மிக ஆர்வமாக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து இந்த சேவையை கண்காணித்து வருகின்றார்கள். காவேரி மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் குழு இந்த சேவையை மிகவும் சிரத்தையுடன் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டத்தை நினைக்கும் பொழுது ரோட்டரியினுடைய மகத்துவம் விளங்குகின்றது. எத்தனையோ ஏழைகளுக்கு இந்த ஹார்ட்
அதாவது இதய மருத்துவம் என்பது ஒரு எட்டா விஷயமாகவே இருந்து வந்துள்ளது. இன்று அவர்களெல்லாம் தேடி பிடித்து அவர்கள் எட்டும் வகையில் இந்த மருத்துவ உதவி இன்று ரோட்டரி மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றது. நமது ரோட்டரி மாவட்டத்தினுடைய 3-2-1-2 மிகச்சீரிய ஒரு திட்டமாக இதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இந்த திட்டத்திற்கான ஒரு வரவேற்பு எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோமானால், வருகின்ற ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த மருத்துவ சேவை ஊர்தி முன்கூட்டிய ஒரு ரிசர்வ் பண்ணப்பட்டுள்ளது ஒவ்வொரு சங்கங்கள் மூலமாக. ஸோ அந்த அளவுக்கு இதற்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நிறைய நம்ம திட்டங்களை செலவழித்து செய்யும் பொழுது அது வரவேற்பு இல்லாமல் பயனளிக்காமல் போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த திட்டம் மிகவும் ஒரு வரவேற்பாகவும் எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு திட்டமாகவும் உபயோகமான திட்டமாகவும் இருப்பதில் எந்த எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அந்த வகையிலே இந்த திட்டம் நிச்சயமாக நமது 3-2-1-2க்கு ஒரு மகுடம் சூட்டும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. தொடர்ந்து ரோட்டரியினுடைய சேவைகள் பெருகட்டும். வாழ்க வளர்க. நமது விருதுநகர் ரோட்டரி சங்கமும் மற்றும் விருதுநகர் இதயம் ரோட்டரி சங்கம் இணைந்து 17வது இருதய சிகிச்சை முகாம், அதாவது நம்ம கர்ம வீரர் காமராஜர் பஸ் ரோட்டரியிலிருந்து ப்ரொவிஷன் கொடுத்த அந்த பஸ்ஸில் இன்றைக்கி 17வது கேம்ப் நமது சங்க வளாகத்தில் வைத்து, விருதுநகர் சங்க வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. இதுக்கு அண்ணாச்சி முத்துநாச்சி டோனார் 48 லட்சம் கொடுத்த அந்த வேனில் இன்று சுமார் 200 பயனாளிகள் பயன்பெற்றனர். இன்னும் காலையில் நாங்கள் 9 மணிக்கு ஆரம்பித்த கேம்ப் வந்து இப்போ மணி 6 மணி ஆகிட்டுருக்கு. இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. அதாவது ஹார்ட் கேம்ப் எப்படி இருக்கணும், அதை வந்து எப்படி நம்ம மக்களுக்கு கொண்டு போய் அதில் அவங்களுக்குள்ள குறைபாடுகளை நீக்கிறதுக்கு எல்லாமே இப்போ இன்றைக்கி செயல்பாடாக விளக்கப்பட்டது. காவேரி திருநெல்வேலி அவங்க டாக்டருங்களும் அவங்க எல்லாமே நர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 20 பேர் வந்திருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நம்ம விருதுநகர் மக்களுக்கு. நம்ம விருதுநகர் மக்களும் அதை பயன்படுத்தி 200 பேரும் பயனடைந்து உள்ளனர். அது நம்ம சங்கத்திற்கும் இதயம் சங்கத்திற்கும் பெருமை அளிப்பதாக இருக்கிறது. 32/12 நமது டிஸ்ட்ரிக்டிற்கு இன்னைக்கு ஒரு சிறப்பு மகுடத்தில் மேல் பீடம் வைத்த நாள். 17வது நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. நமது கவர்னர் வருவதாக இருந்தது. சில காரணங்களால் அவர் இன்று வர முடியவில்லை. அதற்கு நம்ம அண்ணாச்சி இன்னைக்கு தலைமையேற்று நடத்தினார். இந்த மாதிரி மேலும் நமது வேன் வந்து அடுத்த ஏப்ரல் மே வரைக்கும் புக்கிங் ஆகிடுச்சு. நம்ம கர்ம வீரர் காமராஜர் வேன் வந்து சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. 3-2-1-2 அண்ணாச்சி பிடிஜி முத்துநாச்சி அவர்கள் தலைமையில் மற்றும் நம்ம கவர்னர் மீரான் கான் சலீம் அவங்க தலைமையிலையும் நம்ம இன்றைக்கி ஏஎஸ்பி ஆரம்பச்செல்வன் அண்ணாச்சியும் சிவகாசிலேருந்து வந்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இது கலந்து கொண்ட அனைவருக்கும் மற்றும் தினதரணி நம்ம சார் வந்து இந்த நிகழ்ச்சிக்காண்டியே இங்கே திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டார். அவருக்கு கருத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்மளுடன் இணைந்து பணியாற்றிய இதயம் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் மற்றும் விருதுநகர் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கி நடக்கிற இந்த 17வது ஹார்ட் கேம்பில் என்ன அப்படின்னா, சேவை செஞ்சால் எவ்வளவு மன திருப்தி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சது. நாங்கள் எல்லோரும் இங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணினோம். வந்து பார்த்துட்டு போனவங்க எல்லோரும் நம்மளை வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளை வாழ்த்துறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த கேம்ப்பு. இது மாதிரி இன்னும் எல்லா இடத்துலையும் நடந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப பயனுள்ள கேம்ப்பு. இது மாதிரி வந்து மருத்துவ கேம்ப் வந்து நிறையா நடந்தால் இப்போ எல்லாத்துக்கும் தேவையானதாக இது வந்து இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ.